வணக்கம் எல்லோருக்கும் இனிய கனடா வணக்கம். இன்று 2023 ஆண்டு தை மாதம் 4வது நாள், அதாவது புதன்கிழமை என்று அற்புதமான ஒரு நாள். எல்லோர் வாழ்க்கையிலும் அற்புதமாக அவதரித்த வடகாடு சாய்பாபா என்று ஓராண்டை பூர்த்தி செய்து 2வது ஆண்டுக்குள் செல்லுகின்றார். இந்த கோவில், இந்த வடகாடு சாய்பாபா கோவில் இவ்வளவு சிறப்பாகவும் நடந்து கொண்டு இருப்பதற்கும், அதை அற்புதமாக கோவிலாக இந்த இடத்தில், வடகாடு என்ற இடத்தில் இலங்கையிலே இவ்வளவு அழகாக சிறப்பாக கட்டிய வாணி ஜெகமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் நிச்சயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் ஒரு நல்ல பாபா பக்தர். அவர் தனது சிந்தனையிலும் தன் கனவிலும் தனது எண்ணத்திலும் உதித்ததை என்று அல்ல, ஓராண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் கோவிலாக உருவாக்கி மக்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். கனடாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இவர் இலங்கையில் தான் வாழ்ந்து தான் பிறந்து வாழ்ந்த இடத்தில் ஒரு சீரடி சாய்பாபா அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வளவு சிறப்பாக அந்த கோவிலை கட்டி வருபவர்களுக்கு எல்லோருக்கும் இல்லை என்ற வார்த்தைகள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் கொடுத்து சாய்பாபாவின் அருளோடு, அதாவது வடகாடு பாபாவின் அருளோடு இந்த கோவில் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சிறப்பாக நடப்பதற்காக எத்தனை தடவை அவர் பயணம் செய்திருப்பார் இந்த கனடாவில் இருந்து இலங்கைக்கும், இலங்கைக்கிலிருந்து கனடாவுக்கும். அவருக்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள். இவ்வளவு தூரம் இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த கோவிலின் அவர் இல்லை என்றால் இந்த கோவில் என்று இந்த இடத்தில் இல்லை. அவரின் நல்ல மனதுக்கும் நல்ல இதயத்திற்கும் எப்போதும் அவர் சாய்பா அருளோடு நீடூடி காலம் வாழ வேண்டும். வாணி ஜெகமோகன் அவர்களே, இந்த கோவிலுக்கு நீங்கள் நினைப்பதை நினைத்து கொண்டு வாருங்கள், வந்து அருள் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வடகாடு பாபா அருள் தருவார். எல்லோருக்குமே தந்து கொண்டு இருக்கின்றார், எப்போதுமே தருவார். நீங்கள் நினைப்பதும் கேட்பதும் நிச்சயம் தருவார். வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். இது ஆர்மோகன். நன்றி. சாயிராம் சொல்வோம் சாயிராம், ஓம் சாயிராம் சரணம் சாயிராம்.